ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தற்போது நவக்கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமானது பயிற்சி ஆக போகுது. இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியால் என்ன மாதிரியான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு என்ன கிரக பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன கிரக பயிற்சி நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தன்மையை கொண்டு இருக்கும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரகமாக கருதப்படுவது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பயிற்சி ஆக போகிறாரு. அவருடைய பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஸோ அந்த சுக்கிர பயிற்சியில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சுக்கிர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவது மட்டும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபமான கிரகம் என்று சொல்லப்படுது. இவர் தான் இருக்கிறதுலே சீக்கிரமாக பயிற்சி ஆகக்கூடியவர். இவருடைய இந்த பயிற்சி அடுத்த 26 நாட்களுக்கு வலுவாக இருக்க போகுது. இந்த பயிற்சியினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் விளக்கமாக விளக்கியிருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பொதுவாகவே அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுறாரு. சுக்கிரன் ஒரு ராசியில் 27 நாட்கள் வரைக்கும் இருப்பார். சுக்கிரனுடைய நிலையில் அதுக்கப்புறம் மாற்றமானது ஏற்படும். அப்படி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கமானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரிய வரும். அந்த வகையில் சுக்கிரன் ஜூன் 29 அன்னைக்கு மேச ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு. சுக்கிரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது என்று சொல்லலாம். ஆயினும் இந்த சுக்கிர பயிற்சினால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும், சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை நிறைந்ததாக இருக்கும். இதில் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். குறிப்பாக பண விஷயத்தில், தொழில் வாழ்க்கையில் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்தணுமா செலுத்தக்கூடாதா, இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். சுக்கிரன் ரிஷபராசி உங்கள் ராசிக்கு வர்றதுனால கவனமாக இருக்க வேண்டுமா என்பதையும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கடைசியாக இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கான பரிகாரமும் ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்ட உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்கள் நட்சத்திராதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானக்காரகன் குருவோடு இணைவதால் வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய வழி பிறக்கும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். அரசியல்வாதிகள் உங்களுடைய நிலை உயரும். வியாபாரிகளுக்கு தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். தடைப்பட்டு வந்த முயற்சிகள் இந்த டைம் வெற்றியாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். புதிய சொத்து வாகனம்லாம் சேரும். இருந்தாலும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நன்மை உண்டாக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். பெண்கள் உங்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் விலகி மன தெளிவடையும்.
உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கு வரக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் நன்மைகள் நடக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 6, 8, 10 இடங்களை பார்க்கிறாரு. இதனால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். வியாபாரத்தில் உண்டான தடைகள் நீங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சிலர் இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்வீங்க. புதிய தொழில் தொடங்க முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செய்தீங்கன்னா தடைகளையே சந்தித்து வந்தவர்களுக்கு இக்கால யோகமாக அமையும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த டைம் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே இணக்கம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. பெண்களுக்கு உடல்நிலை ஏற்பட்டு வந்த பாதிப்பு விலகும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கனவு நினைவாகும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. துணிச்சலோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் லாபங்கள் கிடைக்கும். தைரிய வீரியக்காரகனான செவ்வாயும் ஞான மோட்சக்காரகனான கேதுவும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி வந்தாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். தடைப்பட்ட வந்த வேலைகள் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வரும். இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் மறைமுக எதிர்ப்பு விலகும். நினைத்தது சாதிக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்கும். ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாகிறதால் தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சி வெற்றி தரும். வரவேண்டிய பணம் வரும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். நீண்ட கால முயற்சிகள் இந்த டைம் நடந்தேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கையோடு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. விவசாயிகள் உழைப்புக்கேற்ற ஆதாயத்தை இந்த டைம் காண முடியும். பணியாளர்களுக்கு ஆதாயம் கூடும். நெருக்கடி விலகும். ஸோ வரவு அதிகரிக்குங்க. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் என்ன பலனை பெறுவீங்களோ அதை இவ்வளோ நேரம் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்கு சுக்கிரன் லக்னாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி. உங்களுக்கு சுக்கிரன் வலுப்பெற்றால் ஆடம்பரத்திற்காக கடன் பெற மாதிரி இருக்கிறது நிலைமை மாறும். உங்கள் ஜாதகருக்கு கடன் பிரச்சனைக்கு கண்டிப்பாக நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு சகிப்புத்தன்மையற்ற நடவடிக்கைகள் எதிரியை அதிகப்படுத்தும். தீய பழக்க வழக்கங்களால் நோய் ஏற்படும். இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. நோய்க்கு வைத்தியம் செய்ய கடன் பெறுவது, கடனுக்கு பயந்து நோய் கூடிக்கொண்டே போகிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த சுக்கிர பலம் குறைந்தாலும் தசபுத்தி காலங்களில் கடன் நோய் பாதிப்பு எதிர்த்தொலை இல்லாமல் போகாது. ஸோ உங்களுக்கு பரிகாரமாக இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வருதில் இந்த 26 நாளில் அதில் சுக்கிர ஹோரையில் லக்ஷ்மி நரசிம்மர பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்யணும். அப்படி நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். இதுதான் உங்களுக்கான பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் ஷேர் பண்ண போவேன். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.